வணக்கங்க. இது புவிவாழ் கவராநாயுடு திருமண தகவல் மையம். இப்போது நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய வர்ணம் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய வர்ணங்க. வயசு 27 தான் ஆகுது. 1998 பிறந்திருக்காங்க. 40,000 மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்காங்க, பணி செஞ்சிட்ருக்காங்க. சின்ன சேலத்தில் உங்களுடைய பூர்வீகம். தனுசு ராசி, மூல நட்சத்திரம். கவர்நாயுடு தான். 57-38. நான் இந்த கவர்நாயுடுக்கு தான் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு மற்ற இடத்துக்கு கோச்சிக்குவோன்னு அவங்க நீங்கள் கேட்டாலும் கிடைக்காதுங்க. ஆகையால் ராகு கேது செவ்வாய் தோசை இருக்குது. நிறையா பேர் தொலாவுறாங்க, கிடைக்கலங்கிற மாதிரி. முடிஞ்சால் இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி நல்ல படிப்பில் இருந்தது இந்த வேலையில் இருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வயசு 27, ஒரு 34க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக 34, 32, 33, 31 இருந்தால் இங்கே தொலாவி கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோஷம் இருந்தால் கல்யாணமே ஆகிறதில்ல. அப்படி இருக்கிறவங்க முடிஞ்சால் ஃபோன் பண்ணி குலதெய்வம் கோயிலில் பூ வச்சு பார்த்துட்டு கல்யாணத்தை பண்ணி நம்முடைய இனத்தை அடுத்த கடத்துக்கு இன்னும் அபிவிருத்தி செய்யறதுக்குன்னு உண்டோ அதை முதல்ல பண்ணுங்கள். கல்யாணத்தை பண்ணுங்கள், குழந்தையை பெற்றுக்கோங்க, வம்சத்தை விருத்தி பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும், இனமும் பெருகும். அடுத்த தலைமுறைக்கு நமக்கு தேவை குழந்தைங்க. நமக்கு அதிகமான குழந்தைகள் இருந்தால் தான் இனம் அதிகமாக அழியாமல் போகும். எல்லோரும் ஒன்று போதும் போயிட்டுருக்கீங்கன்னா இனத்தை ஒவ்வொருத்தரும் சும்மா பாய் அளவில் பேசிட்டு இனம் வாழட்டும், இனம் நம்ம அந்த தலைமுறை இந்த தலைமுறை அங்கேருந்து வந்தோம் இங்கேருந்து வந்தோம் இதை கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு நம்மளே குடி தோண்டி பிழைச்சிட்ருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் சித்தப்பன் பெரியப்பன் மாமா அத்தை எதுவுமே கிடைக்காது. ஒரு குழந்தை பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு வம்சத்தையே கட் பண்ணி விட்டுறோம். அவங்க திடீர்னு ஏதாச்சும் மறுமணமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வெளியே போய் இனம் மாதிரி செஞ்சாங்கன்னா அது முடிஞ்சு போச்சுங்க. அதில் முடிஞ்ச வர இனத்தை பேசளவில் இல்லாமல் செயலில் காட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒன்றா செய்யுங்க. காசை இருக்குது, எனக்கு 1 லட்சம் இருக்குது, 5 லட்சம் கொடுத்தேன், அங்கே டோனர் இதெல்லாம் இனத்தை வளர்த்தாது. நீங்கள் டோனார் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இனத்துக்கு கொண்டு போய் அங்கே ஒரு 5 லட்சம் கொடுத்தேன், நான் கோடீஸ்வரன். இதெல்லாம் நீங்கள் அடுத்த 3வது தலைமுறைக்கு உங்கள் பேரும் கூட தெரியாது. கோடீஸ்வரன் எங்கள் தாத்தன் கோடீஸ்வரன் சொல்ல போகிறவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். இனத்தை வளர்த்துருக்கு என்னாச்சும் உண்டா முடிஞ்சால் பாருங்கள். இல்லாட்டி முடியலைன்னா செய்கிறவங்களுக்கு கை கொடுங்க, உதவி செய்யுங்க. ஆச்சுங்களா? யாராச்சும் நேர்மையாக செஞ்சுட்ருக்கா உங்களுக்கு உதவி செய்யுங்க.